ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான டாபிக் பார்க்க போகிறோம். கோயிலுக்கும் உடல் நலத்துக்கும். உடலும் கோயிலும் ஒன்றுதான். நமக்கு எப்படி உடம்பு இருக்கோ அதே மாதிரி தான் கோயிலை அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இப்போ கோயிலுக்குள்ளே போகிறீங்கன்னா கொடி கம்பம் இருக்குது. அப்படியே அந்த கொடி கம்பம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு தான், அதுக்கு தான் இருக்குது. அப்படின்னா என்னது, மூலாதாரத்துலேருந்து எனர்ஜி அப்படியே நடக்கும்போது அந்த இடத்துல அப்படியே போகும்போது அந்த எனர்ஜி மேல் நோக்கி அப்படியே எனர்ஜியாக கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்படியே உள்ளே போகிறோம், பிரகாரம் போகிறோம், அங்கே போகும்போது அப்படியே பாடிக்குள்ளே என்னது, அப்படியே ஹார்ட் எனர்ஜி, அப்படியே லங்ஸ் எனர்ஜிலாம் அப்படியே அவேக்கன் ஆகி பாடி ஒரு புத்துணர்ச்சி அடைகிறது. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகிறோம், பிரகாரத்துக்குள்ளே போகிறோம், அப்படியே மூலஸ்தானத்தில் பார்க்குறோம். அப்படியே போகும்போது அப்படியே இறுதி அப்படியே மலர்ந்து அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சிலையில் பார்க்கும்போது அப்படியே அந்த ஆன்ம நிலையில் உட்காந்து பார்க்கும்போது அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, நம்ம போய் சிலையை பார்க்கும்போதே நமக்கு என்னன்னா நம்மளுடைய ஐம்புலன்களும் ஆக்டிவேட் ஆகுது. எப்படின்னா, அப்படியே பார்க்கும்போது அப்படியே அலங்காரம், அப்படியே அலங்கார ஜோதியாக அப்படியே அற்புதமாக இருக்கும். அந்த இறைவனை பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கு ஒரு அற்புதமான குளிர்ச்சி. அதுக்கப்புறம் காதில் மணி ஓசை கேட்கும்போது அப்படியே காதில் நல்ல வைப்ரேஷன், மந்திரங்கள் மணி ஓசைகள்லாம் கேட்கும்போது காதுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் மூக்குக்கு நல்ல வாசனை, பூக்கள் வாசனை, திரவியங்கள், அந்த ஊதுபத்தியோட வாசனைலாம் மூக்குக்குள்ளே ஒரு அற்புதமான வாசனை தூண்டி அந்த மூக்கோட எனர்ஜியை ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க அந்த பூஜை ஆராத்தியெல்லாம் தொட்டு அப்படியே அந்த ஆராத்தியை தொட்டு வரும்போது அந்த பரிச உணர்வு ஏற்பட்டு நமக்குள்ளே ஒரு அற்புதமான உணர்வாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சுவை உணர்வுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பூஜையோட அந்த தீர்த்தத்தை குடிக்கும்போது அந்த சுவை உணர்வு. அப்போ ஐம்புலன்களும் நமக்கு ஆக்டிவேட் ஆகி நமக்குள்ளே எனர்ஜியாக கன்வே மாறி நம்ம பஞ்சபூதத்தோடு கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் அப்படியே வெறுங்காலத்தோட, பழங்கால கோயில்கள்லாம் அப்படியே அந்த கருங்கல்லால் கட்டியிருப்பாங்க. அப்படியே வெறுங்காலோடு அப்படியே நடந்து அப்படியே சுற்றிட்டு வரும்போது பிரகாரம் பெருசாக இருக்கும். அப்படியே சுற்றிட்டு வரும்போது அந்த இடத்துல தலை விருட்சம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மரம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாமரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், இல்லை வில்வ மரம் இருக்கும், இல்லைன்னா வன்னி மரம், அந்த மாதிரி அற்புதமான மரங்கள் ஏதோ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தலைவிருட்சம் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு மரம் இருக்கும், அதை சுற்றி மேடை அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கருங்கல்ல 2 பாம்பு அப்படியே பின்னிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதுக்காக அந்த பாம்பு வச்சுருக்காங்க அது தெரியாமல் நிறைய பேர் முட்டை மஞ்சள் வைக்கிறதும் பால் ஊற்றுறதும் தெரியாமல், அதனுடைய கான்செப்ட் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் அதை மாற்றி யோசிக்கிறாங்க. உண்மையான கான்செப்டாக நம்மளுடைய எனர்ஜி எப்படின்னா, மூலாதாரத்துலேருந்து நம்மளுடைய இடக்கலை பின்கலை அப்படியே நம்மளுடைய சூரிய நாடி சந்திர நாடு அப்படியே மேலெழும்பி அப்படியே மேலே போய் சூக்ஷ்ம நாடியை அப்படியே என்னது நமக்கு மேலெழும்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு தான் அந்த இடத்துல பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல அப்படியே இறைவன் அப்படியே ஐம்புலன்கள் வழியாக பஞ்சபூதத்தில் ஐக்கியமாகி அப்படியே உட்காந்து அந்த மரத்தடியில் உட்காந்து அந்த இடத்துல பண்ணாங்க. ஏன் அந்த தலைவிஷான மரம் வச்சாங்கன்னா, மரத்துக்குள்ளே தான் ஜீவன் பிராண சக்தி இருக்குது. எல்லா ஞானிகளும் பார்த்திங்கன்னா மரத்தில் நின்று தான் அவர் பெரிய நிலையை அடைஞ்சாங்க. புத்தரில் எடுத்துகிட்டு நிறைய மகான்கள் எடுத்திங்கன்னா அந்த மரத்தில் உட்காந்து தான் எல்லாருக்குள்ளே அவ்வளோ கிடைச்சிது. அவ்வளோ அற்புதமான எனர்ஜியை மரம் தான் நமக்குள்ளார என்னது நிறைய எனர்ஜியை கன்வே பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடி வளர்த்துறதுக்கு 1 வருஷம் வரைக்கும் அந்த மரத்தை நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த விலங்குகிட்டேருந்து ஆடு மாடு கிட்டேருந்து பாதுகாத்து அப்படியே தண்ணி ஊற்றி வளர்ந்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை தன்னைத்தானே நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. தன்னைத்தானே மழை நீரை உறிஞ்சு அந்த தண்ணியை எடுத்து அது பெருசாக மரமாக விருட்சமாகி நிறைய கனிகளை கொடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படி அதை தான் சத்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான அந்த மரத்துலேருந்து அந்த எனர்ஜி நல்லா கன்வே ஆகும்போது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அந்த இடத்துல கண் மூடி எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த மந்திரத்தை சேன் பண்ணி அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த தியான நிலையில் உட்காந்து நீங்கள் அப்படியே சேன் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு வரும்போது உடம்புக்கு நல்லா புத்துணர்ச்சி இருக்குது. சுகர், பிபி அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் குறைஞ்சி, மன அழுத்தங்கள்லாம் குறைஞ்சி, நல்ல தூக்கம், நல்ல புத்துணர்ச்சி. எதை நோக்கி தியானிக்கிறீர்கள், தவம் இருந்தால் வரம் கிடைக்கும் அப்படின்வாங்க. அப்படின்னா இந்த எல்லா ஞானிகளும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே அசுரர்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் தவத்தினால் தாங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்போ எல்லா கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உட்காந்து நீங்கள் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கண்களை மூடி தியானம் பண்ணுங்கள். தியானம் தான் தவன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தவநிலையில் இருந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது அது எந்த நோக்கி நீங்கள் ஈர்ப்பு விதியை ஈர்க்கிறீங்களோ, பொருளாதாரத்தையோ குடும்பத்திலையோ எது தேவையோ உங்களுக்கு ஈர்ப்பு விதியாக பண்ணி அதை தியானம் பண்ண முடிச்சிட்ட பிறகு எந்த ஒரு செயலையும் நடந்துட்டு தான் பாவனை பண்ணுங்கள். எனக்கு இந்த தேதியில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் இது நடந்துடுச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்க அது ஈர்ப்பு விதியாக மாறி பிரபஞ்சத்திலேருந்து அந்த எனர்ஜி கன்வே ஆகி உங்களுக்கு எதை தியானிக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவீங்க. எத்பாவம் தத்பவதின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதுக்காக நோக்கி அந்த உட்காந்து அந்த தியானம் பண்ணுறீங்களோ அந்த காரியம் அற்புதமாக நடக்கும். ஏன்னா
டெய்லி மந்திரங்கள் சாண்டிங்களை எனர்ஜைஸ் பண்ணி 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 அந்த இடத்த ஒரு எனர்ஜி சக்தி பீடமாக மாற்றி உள்ளார். அந்த இடத்துல உட்காந்து நீங்களும் எனர்ஜி உங்களுக்குள்ள எனர்ஜியாக கன்மையாகும் போது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த அற்புதமான நிகழ்ச்சி மிக வேகமாக மிக சிறப்பாக நடக்கும். வாழ்க்கை மிக மிக அற்புதமாக மாறும். அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தை பற்றி மிக அற்புதமாக பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.